வணக்கம். இது இரவில் கேட்க இனிய தமிழ் கதைகள் பகுதி. இந்த பகுதியில் இப்போ நாம கேட்க போற கதை விக்ரமாதித்யன் கதைகள் தான். விக்ரமாதித்ய மகாராஜாக்கு தன்னுடைய முதல் கதையை சொன்ன வேதாளம் அந்த கதைக்கான நீதியை விக்ரமாதித்ய மகாராஜா வாயால கேட்டதும் ரொம்ப சந்தோஷமாகி அவரோட தோள்களை விட்டு பறந்து மறுபடியும் முருங்கை மரத்து மேல ஏறிடுச்சு. தன்னுடைய தலைகீழான உருவத்துல தொங்கிட்டு இருந்தது. மகாராஜா மீண்டும் அந்த முருங்கை மரத்தை அடைஞ்சி நம்ம வேதாளத்தை முருங்கை மரத்துல இருந்து இறக்கி தன்னுடைய தோள்கள்ல சுமந்து நடக்க ஆரம்பிச்சார். அப்போ வேதாளம் மகாராஜர் கிட்ட இரண்டாவது கதைய சொன்னது. அதுதான் நீதிவேந்தன் கதை. வேதாளம் சொன்ன இரண்டாவது கதை நீதிவேந்தன் கதை. நம்ம இமாலயத்துல தென் திசையில விந்தியாசதி என்ற ஒரு ஊர் இருந்தது. அந்த ஊரோட அரசன் சிவிசாரன். சிவிசாரன் ஒரு சிறந்த மன்னன், நீதி நெறி தவறாத மன்னன், மக்களிடத்துல நிறைய அன்பு கொண்டிருந்த மன்னன். அவனுடைய மகன் ஜெயகோணன். சிவிசாரன் மாதிரியே ஜெயகோணனும் ரொம்ப நேர்மையானவன், எல்லா உயிர்களையும் சமமா நடத்தக்கூடிய பக்குவம் வாய்ந்தவன். ஒரு நாள் ஜெயகோணன் நகர்வலம் வந்துகிட்டு இருக்கும்போது காட்டுல இருந்து ஒரு மதம் கொண்ட யானை ஊருக்குள்ள புகுந்துச்சு. விவசாய நிலம் முழுவதும் அழிச்சிட்டு வந்த அந்த யானை நேரே கிராமத்துக்குள்ள நுழைய ஆரம்பிச்சது. கிராம மக்கள் எல்லாம் தங்கள் கையில கிடைச்ச கம்பு, கோடாரி, பட்டாசு முதலான பொருட்களை வச்சு யானைய விரட்டிட்டே வந்தாங்க. ஜெயகோணன் அந்த காட்சியை பார்த்ததும் ஜெயகோணனுக்கும் அவனுடைய குதிரைக்கும் ஒரு பந்தம் இருந்தது. ஜெயகோணனும் குதிரையும் உடன்பிறவா சகோதரர்கள் மாதிரியே வளர்ந்து வந்தாங்க. ஜெயகோணன் ஒரே ஒரு சைகை காமிச்சதும் குதிரை வேகமா அந்த யானைக்கு முன்னாடி ஓட ஆரம்பிச்சது. அந்த குதிரையையும் ஜெயகோணனையும் பார்த்த அந்த யானை இவங்க நம்ம எதிரின்றத குறிக்கோளா நினைச்சுக்கிட்டு ஜெயகோணனை துரத்த ஆரம்பிச்சது. அந்த குதிரையும் பிளிரி ஓட இன்னும் அது மதமும் கோபமும் அதிகமாகி ஜெயகோணனை பின்தொடர ஆரம்பிச்சது. இப்படியே ஜெயகோணன் அந்த குதிரைய திசை மாற்றி காட்டுக்குள்ள கொண்டு போய் விட்டான். காட்டுக்குள்ள கொண்டு போய் விட்டா இது இருக்கிற கோவத்துல திரும்ப கிராமத்துக்கு வரும், திரும்ப விவசாய நிலங்களை எல்லாம் அழிச்சிடும்ன்ற கோவத்துல வேகமா குதிரையை செலுத்த யானையும் தன்னால இயன்ற வரைக்கும் வேகமா ஜெயகோணனை துரத்துச்சு. இவங்க நடு காட்டை அடைஞ்சதும் ஜெயகோணன் குதிரையை ஒரு புதருக்குள்ள மறைச்சிட்டு ஒரு பெரிய மரத்து மேல ஏறி நின்று அந்த யானையை கவனிச்சான். சுத்தி முத்தி பார்த்துட்டு ஜெயகோணனோட வாசனைய தேடின யானை கொஞ்ச நேரத்துல அங்கிருந்து திசை மாறி காட்டோட நடுப்பகுதியை அடைஞ்சது. இத பார்த்ததும் ஜெயகோணனுக்கு நிம்மதி கிடைச்சது. தன்னோட குதிரைய புதர்ல இருந்து வெளியே எடுத்த ஜெயகோணன் மெதுவா சத்தம் இல்லாம அந்த காட்டுல இருந்து வெளியே வர பயணத்தை தொடங்கினான். இந்த போராட்டத்துல ஜெயகோணனும் அவனுடைய குதிரையும் ரொம்ப களைப்பா ஆயிட்டாங்க. குதிரைக்கு தண்ணீர் காட்ட வேண்டிய கடமை ஜெயகோணனுக்கு இருந்தது. அது தாகத்தால தன்னுடைய கணைப்பையே மாற்றி கணச்சிட்டு இருந்தது. இத புரிஞ்சுக்கிட்ட ஜெயகோணன் நீர்நிலைகளை தேடி வந்தான். அந்த நேரத்துல அந்த காட்டுக்கு வெளிப்புறத்துல ஒரு பெரிய நதி ஓடிக்கிட்டு இருக்கிறத பார்த்தான். அந்த நதி கிட்ட போகும்போது அங்க ஒரு அந்தனர், அதாவது அந்த கிராமத்துக்கு புதுசா வந்த அந்தனர் ஒருத்தர் குளிச்சுக்கிட்டு அவருக்கான கடமைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. ஜெயகோணனோட குதிரை நீர்நிலையை பார்த்ததும் கையில கால தங்காம பிளிர ஆரம்பிச்சது. இதை பார்த்ததும் ஜெயகோணன் அதை அமைதிப்படுத்திட்டு அது உடம்புல இருந்து இறங்கி அதை நடைப்பயணமாவே நதிக்கரைக்கு கூட்டிட்டு போனான். அந்த அந்தனர் இறைவனை வேண்டி வழிபட்டு இருந்த இடத்திற்கு கொஞ்சம் முன்னாடி ஜெயகோணன் தன்னுடைய குதிரைக்கு நீர் காமிச்சான், அதாவது நீர் அருந்த கொடுத்தான். அந்த அந்தனர் நீர் சமர்ப்பணம் செய்யறதுக்கு முன்னாடி திரும்பி அந்த குதிரையை பார்க்கும் பொழுது அந்த குதிரை தாகத்துல தண்ணீர் குடிச்சிட்டு மீதி இருந்த நீரை நதி நீர்லயே துப்ப ஆரம்பிச்சது. இத பார்த்ததும் அந்த அந்தனருக்கு கோபம் வந்தது. வேகமாக மந்திரங்களை நிறுத்திட்டு அந்த நதி நீர்ல இருந்து வெளியே ஏறி கரையில நின்னுகிட்டாரு. இத பார்த்த ஜெயகோணன் பெருசா எதுவுமே விவாதிக்காம அமைதியா அவனும் தண்ணீர் அள்ளி குடிச்சிட்டு குதிரையோட நிதானமா நதிக்கரைக்கு வந்தான். இத பார்த்த அந்தணன், ஓய், உமக்கு அறிவே இல்லையா? நான் இங்க
ஜல சமர்ப்பணம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதாவது இறைவனுக்கு இந்த நீர்நிலையிலேருந்து நீரை எடுத்து படைச்சுக்கிட்டு இருக்கேன். உன் குதிரை வாயில இருந்தும் உன் வாயில இருந்தும் சிந்துற நீர் எச்சில் நீர் அல்லவா, அது என்னோட கைகளில் வந்து சமர்ப்பணத்துக்கு போனா அது தெய்வ குத்தம் ஆகாதான்னு கேட்க, ஜெயக்கோணன் சிரிச்சுக்கிட்டே, ஐயா, ஒரு உயிருக்கு தாகத்துல தவிக்கும் பொழுது அது நீர் குடிக்கிறத பார்த்து இறைவன் சந்தோஷப்படுவாரே தவிர அந்த எச்சில் நீர் உன் கையில வந்து அதை நீங்க சமர்ப்பணம் பண்றதுனால உங்களை எப்பவும் திட்ட மாட்டாரு அப்படின்னு சொல்ல, அந்தனருக்கு இன்னும் ஒரே ஒரு சுள்ளுன்னு ஏறிடுச்சு. ஏறினதும் அந்தனர், ஐயா, உங்களை பார்த்தா உங்களுக்கு சரியான இறைவனை வழிபடுற வழிமுறையெல்லாம் தெரியாதுன்னு நினைக்கிறேன். நீங்க அமைதியா இருங்க, இறைவனுக்கு புனிதமான பொருட்களை மட்டும்தான் சமர்ப்பிக்கணும்னு சொல்ல, ஜெயக்கோணன் சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். ஐயா, நாங்க வந்து இந்த நதிநீர்ல தண்ணீர் குடிக்கலனாலும் இந்த நதிநீர் அடர்த்தியான காடுகளை தாண்டி நிறைய கிராமங்களை தாண்டி தான் இந்த காட்டுக்கு வருது. நிறைய மக்களோட பாதங்கள் பட்டு இருக்கும் இந்த தண்ணியில, நிறைய காட்டு விலங்குகளோட வாய் பட்டு இருக்கும். அது மட்டும் இல்ல, இந்த நீர்நிலையிலே வாழ்ற மீன்களோட எச்சங்களும் இந்த தண்ணீர்ல தானே கலந்துருக்கு. இயற்கை எல்லாத்தையும் சமமா தான் ஐயா பார்க்கும். கடவுள் கண்டிப்பா உங்களோட இந்த நிலைக்காக கோச்சிக்கவே மாட்டாரு. மாறா எங்க 2 பேருக்கும் தண்ணீர் குடிக்க வழி விட்டீங்கன்னு உங்களை பாராட்ட தான் போறாரு அப்படின்னு விவாதத்தை தொடங்கினா ஜெயக்கோணன். இப்படியே அந்தணனும் ஜெயக்கோணனும் தொடர்ந்து விவாதத்தை பண்ணிக்கிட்டே இருக்க ஒரு கட்டத்துல அந்த அந்தணருக்கு கோபம் வர ஆரம்பிச்சது. ஏன்னா ஜெயக்கோணனோட வார்த்தைகள் எல்லாமே பரிசுத்தமா எல்லா உயிர்களுக்கும் பொதுவா இருந்தது. இத அந்த அந்தணரால ஏத்துக்கவே முடியல. கடைசியா ஜெயக்கோணனை வருத்தப்பட வைக்கணுன்றதுக்காக, ஏ குதிரையே, என்னுடைய வழிபாட்டை இன்னைக்கு கடவுளோட சமர்ப்பணத்தையும் என்னுடைய வழிபாட்டு முறையையும் தடுத்த நீ அடுத்த ஜென்மத்துல ஒரு ஊனமுற்ற பிறவியா பிறப்ப அப்படின்னு சொல்றார். இந்த அந்தணரோட சாபத்தை கேட்டதும் ஜெயக்கோணனுக்கு எங்க இருந்து கோபம் வந்ததுன்னு தெரியல. அந்த குதிரை சாட்டையை அவுத்து அந்த அந்தணர் முதுகுலையே 2 வைக்கிறாரு ஜெயக்கோணன். அந்தணர் முதுகுல பட்டையா காயங்கள் பதியுது. அந்தணர் வழியில துடிக்கிறாரு. யோ, யார அடிச்ச நீ என்னோட வழிபாட்டு முறைய தடுத்து எவ்வளவு பெரிய தோஷத்துக்கு ஆளா இருக்க தெரியுமான்னு அந்தணர் திரும்ப பேச, ஜெயக்கோணன் வாயில்லா ஜீவன், தனக்கு வலிக்குது, தாகம் எடுக்குது, பசிக்குதுன்ற வார்த்தைகளை கூட சைகையால உணர்த்தக்கூடிய ஜீவனை சபிக்கிறியா நீ? சரி, அந்தணன் கூறுறான், சரி, நான் இந்த சாபத்தை உனக்கு கொடுக்கட்டுமா அப்படின்னு கூப்பிட, நம்ம ஜெயக்கோணனுக்கு கோபம் அதிகமாகி அந்த சாபம் எனக்கு வந்து சேர்றதுக்குள்ள உன் நாக்க வெட்டிடுவேன்னு சொல்ல, அங்கிருந்த ஆபத்தை உணர்ந்த அந்த அந்தணன் அங்கிருந்து கிளம்புறான். இருங்க, என் மேல கைய வச்சிங்கல்ல, உங்களை அரசவையில பாத்துக்கிறேன் அப்படி. ஏன்னா ஜெயக்கோணன் இளவரசன்றது அந்த அந்தணனுக்கு தெரியவே இல்லை. இந்த அந்தணன் என்ன பண்றான், அந்த கோயிலோட தலைமை பூசாரி கிட்ட போய் இந்த விவரத்தெல்லாம் வந்து சொல்றான். அது மட்டுமல்ல, அவனோட காயத்தை பார்த்ததும் அவரும் மனசு இறங்கிடுறாரு. அந்த பூசாரி என்ன பண்றாரு, தலைமை புரோகிதர் கிட்ட இந்த அந்தணனை கூட்டிட்டு போறார். புரோகிதனும் ஒரு அந்தணன் மேல கைய வைக்கிற தைரியம் யாருக்கு இந்த ஊர்ல உண்டு? கோயில் பணிகளையும் கடவுளோட எல்லா வழிமுறைகளையும் நம்ம பின்பற்றி ஒழுக்க முறையில வாழ்ந்துட்டு இருக்க நம்ம மேல ஒருத்தன் கைய வைக்கிறானா அதை நம்ம சும்மா விடக்கூடாது. வாங்க எல்லாம் அரசவைக்கு போவோம்னு சொல்லி எல்லா அந்தணர்களும் அரசவைக்கு போறாங்க. தலைமை புரோகிதரும் மற்ற அந்தணர்களும் அரசவையை அடையிறாங்க. அரசர் அவங்களுக்கு தகுந்த மரியாதையோட வரவேற்பும் கொடுக்கிறாரு. தலைமை புரோகிதர் நடந்ததை அரசர்கிட்ட சொல்றாரு, காயத்தையும் காட்டுறாரு. அந்த அந்தணன் ஊருக்கு புதுசுன்றதுனால யார் அவரை அடிச்சான்றது எங்களுக்கு தெரியல, அதையும் நீங்க தான் கண்டுபிடிச்சு கொடுக்கணும்ன்ற கோரிக்கையும் முன்னாடி வைக்கிறாங்க. இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கும் பொழுதே அந்த அரசவைக்குள்ள இளவரசர் ஜெயக்கோணன் நடந்து வரார். அவரை பார்த்ததும் இந்த அந்தணர் என்ன சொல்றாரு, இதோ இங்க வராம்பார் இந்த பிள்ளையாண்டா, இவன் தான் அடிச்சான் என்ன அப்படின்னு சொல்ல, எல்லோரோட பார்வையும் ஜெயக்கோணன் மேல திரும்புது. எல்லாரும், ஓய், உமக்கு என்ன பைத்தியமா, புத்தி சுவாதீனம் இல்லாம போயிட்டீரோ, இவரு இளவரசர் ஐயா அப்படின்னு சொல்ல, அந்தணன் அமைதியா நிக்கிறான். அரசருக்கு ஓரளவு எல்லாம் புரிஞ்சு போச்சு.
சிவிசாரன் ஜெயகோணனை கிட்ட கூப்பிட்டு தன் மகனிடம் நடந்ததை எல்லாம் கேக்குறாரு. நம்ம ஜெயகோணனும் ஒண்ணு விடாம அங்க நடந்த எல்லாத்தையும் சிவிசாரனுக்கு முன்னாடியும் அங்க இருக்க அமைச்சர்கள் முன்னாடியும் அந்தணர்கள் முன்னாடியும் சொல்றாரு. சொன்னதும் அரசருக்கு, நீ அவரை அடிச்சியா? அந்தணனை அடிக்கிறது தப்பு இல்லையா? நம்ம கோயில் காரியங்களையும் இறைவன் வழிபாடுகளையும் செய்யறதுக்காக உதவுற அவங்கள இப்படியா காயப்படுத்துறது? ஜெயகோணா, நான் உனக்கு ரொம்ப செல்லமா வளர்த்துட்டேன்னு நினைக்கிறேன். உனக்கு நிறைய சலுகைகளையும் கொடுத்துட்டேன். அதனால இந்த தப்புக்கு நீ என்னதான் சமாதானம் சொன்னாலும் தண்டனை உண்டுன்னு சொல்றாரு. அங்க இருக்க எல்லோரும் ஜெயகோணன் மீது தவறு இல்லைன்றதை தான் உணர்றாங்க. ஒரு வாயில்லா ஜீவனுக்கு தண்ணி கொடுத்ததுனாலயா அந்த வாயில்லா ஜீவனுக்கு ஒரு சாபம் கிடைக்கணும்? அந்த கோபத்துல தானே இளவரசர் இப்படி பண்ணாருன்னு அங்க இருக்க எல்லாரும் இளவரசர் மேல மெதுவா முணுமுணுன்னு மௌனமா அவங்களோட கருத்துக்களை முணுமுணுன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அந்த நேரத்துல நம்ம அரசர் என்ன பண்றாரு, 1 வருட காலத்திற்கு நான் உன்னை நாடு கடத்துறேன்னு சொல்லிடுறார். இதை கேட்டதும் நீதி அமைச்சருக்கு ஒன்னும் புரியல. உடனே நீதி அமைச்சர் எழுந்து அரசரோட தீர்ப்புக்கு குறுக்கிடுறாரு. அரசரே, என்ன மன்னிச்சிடுங்க, நீங்க தீர்ப்பு சொல்ற நேரத்துல நாங்க குறுக்கிட்டு பேசுறது தவறுதான். அந்தனர் சொன்ன விஷயத்தையும் நம்ம கேட்டோம், ஜெயகோணன் சொன்ன விஷயத்தையும் கேட்டோம். இந்த ஊர்ல ஒரு பழக்கம் உண்டு, அதாவது இறைவன் வழிபாட்டு முறையிலையும் ஒரு பழக்கம் உண்டு. இறைவன் வழிபாட்டு முறையை பொறுத்த வரைக்கும் எல்லா உயிர்கள்லையும் இறைவன் இருக்கிறாரு அப்படின்றது தான் ஆதி வாக்கியம். அப்படின்னு பார்த்தா அந்த குதிரையோட உயிர்லையும் இறைவன் தானே இருக்காரு. அந்த இறைவனோட தாகத்துக்கு தண்ணீர் கொடுத்ததுக்காக இந்த அந்தணன் வந்து இறைவனுக்கே சாபம் கொடுத்திருக்காரு. இது தவறு இல்லையான்னு கேட்க அந்தணர் குலம் அமைதியா இருந்தது. அமைச்சரோட இந்த வாக்கியம் மற்ற மக்களையும் பேச வைத்தது. மேலும் அமைச்சர் என்ன சொன்னாரு, ஒரு அரச குடும்பத்துல இருக்கவங்களோட கடமை வந்து எல்லா உயிர்களையும் சமமாக நடத்தணும். மக்களை மட்டுமல்ல, வாயில்லா ஜீவனுக்கும் ஏதாவது தொந்தரவு இருந்தாலும் அதையும் கவனிக்கணும். தொடர்ச்சியா கோழிகள் எல்லாம், கோழி இனங்கள் அழியுதுன்னா எதற்காக அழியுது? அதற்கு ஏதாவது நோய் தொற்று இருக்குதா? இதனால மற்றவங்களுக்கு பாதிப்பு இருக்குதான்னு வைத்திய முறைப்படி நம்ம பாக்குறோம். அது மாதிரி தானே ஜெயகோணனும். அவன் இளவரசனா இருந்தா கூட குதிரையையும் ஒரு உயிரா மதிச்சிருக்காரு. அது மட்டுமல்ல, அவரும் குதிரையும் நாட்டு மக்களுக்கு ஏற்பட்ட ஒரு பெரிய ஆபத்து, அதாவது யானையை விரட்ட தான் ரொம்ப தூரம் காட்டுக்குள்ள போயிருக்காங்க. அதனாலதான் அவங்களுக்கு தாகம் எடுத்திருக்கு. நடந்த சூழ்நிலைய பார்க்கும்போது யாரு மேலையும் தப்பு இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. நீங்க இந்த தீர்ப்பை கொஞ்சம் யோசிச்சு முடிவு செய்யலாமே அரசேன்னு சொல்லி தன்னோட வாதத்தை வச்சுட்டு அமைதியா உட்கார்ந்துடுறாரு அமைச்சர். சிறிது நேர யோசனைக்கு பிறகு சிவிசாரன் மன்னன் ஜெயகோணனை கூப்பிட்டு, எனக்கு உன்னை பார்த்தா ஒரு வகையில பெருமையா இருக்கு. அந்த என்னன்னா, அதற்கான காரணம் என்னன்னா, நீ இந்த குதிரையோடவே வளர்ந்ததுனால மட்டும் இல்ல, நீ எல்லா உயிர்களையும் சரிசமமா நடத்திருக்க, மக்களையும் காப்பாத்திருக்க, அந்த மதம் கொண்ட யானையையும் நடுக்காட்டுல கொண்டு போய் விட்டுருக்க. உன் குதிரைக்கு ஒரு ஆபத்து வரும்பொழுது, ஒரு சின்ன சாபம் கிடைக்கும் போது அதை பொறுத்து கொள்ளாம இப்படி பண்ணிருக்க. இது எனக்கு பெருமையா இருந்தாலும் ஆட்சியும் அதிகாரமும் உன் கையில இருக்குன்றதுக்காக ஒரு சாமானிய மக்கள் மேல கை ஓங்குற பழக்கத்தை நீ நிறுத்தணும் ஜெயகோணா. இது எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு. அந்தணன் என்ன சொல்லி இருந்தாலும் வாக்குவாதம் செஞ்சிருக்கணுமே தவிர சாட்டையால எடுத்து அடிக்கிறது தவறு இல்லையா? உன்னை மீறி நீ ஒரு இளவரசன்றதை நிரூபிக்க பாக்குறியா? இந்த தவறை நீ எப்பவும் செய்யக்கூடாது. நம்ம எவ்வளவு பெரிய அதிகாரத்துல இருந்தாலும் சாமானியன் மேல அவ்வளவு சீக்கிரம் கைய ஓங்கக்கூடாது ஜெயகோணான்னு சொல்ல சிவிசாரன் நல்லாவே கண்டிச்சு ஜெயகோணனை அனுப்பினான். அங்கிருந்த சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்ட அந்தணர்கள், பரவாயில்ல அரசே, நீங்க எங்களுக்காக இவ்வளவு தூரம் பரிஞ்சு பேசினதே எங்களுக்கு மனம் குளிர்ந்து போச்சு. இந்த மாதிரி ஒரு முன்கோபத்தால தான் ஒரு சாபத்தை இந்த அந்தணன் கொடுத்திருப்பான், அதை நாங்க பாத்துக்கிறோம். நடந்த எல்லாத்துக்கும் நாங்களும் எங்க சார்பில் மன்னிப்பு கேட்கிறோம் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து அந்தணர்கள் கிளம்பி போறாங்க. அரசவையும் வழக்கம் போல கலையுது. சிவிசார மன்னன் தன்னுடைய மகன் ஜெயகோணனை அழைச்சு
அன்பான சில ஆலோசனைகளை கொடுக்கறாரு. ஜெயக்கோணனும் பணிவா அதை ஏத்துக்கிறாரு. எல்லாம் நல்லபடியா தப்பா ஆகாம முடிஞ்சதை நினைச்சு அமைச்சர்களும் அங்கிருந்து கலைஞ்சு போறாங்க. இப்படி இரண்டாவது கதையை சொன்ன நம்ம வேதாளம் விக்ரமாதித்ய மகாராஜா கிட்ட ஒரு கேள்வியை கேக்குது. இதுல யாரு ரொம்ப சிறந்தவங்க? குதிரைக்கு சாபம் வரக்கூடாதுன்னு நம்ம அந்தணனையே எதிர்க்க துணிஞ்சு அவரை அடிச்ச ஜெயக்கோணனா, இல்ல அந்த அரசவையில நம்ம அரசர் எல்லாமே உணர்ச்சிகரமான சூழ்நிலையில நடந்த விஷயங்கள், அதுல தப்பான தீர்ப்பை நம்ம அரசர் சொல்லக்கூடாதுன்றதுக்காக குறுக்கிட்டு நல்லது சொன்ன அமைச்சரா இல்ல அரசரா, இவங்க 3 பேர்ல யாரு ரொம்ப சிறந்தவங்க அப்படின்னு சொல்லி வேதாளம் விக்ரமாதித்யன் கிட்ட கேட்டது. உடனே விக்ரமாதித்ய மகாராஜா சொன்னாரு, ஜெயக்கோணனை பத்தி முதல்ல நான் சொல்றேன். ஜெயக்கோணன் ஒரு அரசகுமாரன். அவனுடைய கடமை எல்லா ஜீவன் ராசிகளையும் நல்லபடியா ஒரே சரிசமமான இடத்துல வச்சு நடத்துறது. அந்த கடமையில அவன் சரியா இருந்தான். அடுத்து அமைச்சர் அரசர் தப்பு பண்ணும் போதெல்லாம் நல்ல புத்திமதிகளையும் அறிவுரைகளையும் கட்டமைப்புகளையும் சொல்லி திருத்துறது தான் அமைச்சரோட கடமை. அரசர் ஒரு உணர்ச்சிகரமா ஒரு தப்பான தீர்ப்பை சொல்லக்கூடாதுன்றதுக்காக அந்தணர்களையும் எதிர்க்காம உயிரோட நல்ல விஷயங்கள், அதாவது இறைவன் உயிருள்ள அடக்கம் அப்படின்னு பார்த்தா அந்த குதிரை உயிருக்குள்ளேயும் இறைவன் இருக்கிறாருன்றதை எல்லாருக்கும் புரிய வச்சு, அந்தணர்கள் உயர்ந்தவர்கள் இல்ல, அந்தணர்களோட வழிகள்